Hello Kingdom citizens, welcome to Tamil Christian 101. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல ஏன் பெண்கள்? Why women? மேத்யூ சாப்டர் 1ல வந்து என்ன பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். அது குறித்து நிறைய பேர் நிறையா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் பெண்களை மத்தேயு வந்து குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல எழுதியிருக்காரு. அதுவும் என்ன மாதிரி ஒரு சொசைட்டி, பேட்ரியார்கல் சொசைட்டியில் எப்பயுமே வம்ச வரலாறு எழுதுறப்ப அப்பா பேரை தான் மென்ஷன் பண்ணிட்டே வருவாங்க. அப்பா பேர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றப்போ பிராக்கெட்ஸில் ஏன் பெண்கள் என்ன சொல்ல வர்றாரு மேத்யூ நம்மளுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். யார் யார் அந்த பெண்கள்? மேத்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த பெண்கள் யார் யார்? ஃபர்ஸ்ட் தாமார், யூதா கூட இருந்த அந்த தாமார் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து ராகாப், யோசுவா புத்தகத்தை நம்ம பார்க்குற அந்த ராகாப் என்ற வேசி. அதுக்கப்புறம் வந்து யாரை பார்க்குறோம்? ரூத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து நாலாவதா வந்து பாத்ஷிபா, தாவீதோடு கூட தவறான உறவு வச்ச பத்ஷிபா பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியில் யாரை பார்க்குறோம்? மேரியை பார்க்குறோம். எதுக்காக இந்த 5 பெண்களை வந்து மேத்யூ வந்து குறிப்பாக அதுவும் பேட்ரியார்கல் சொசைட்டியில் எழுதியிருக்காரு? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேபி காட் வந்து என்ன பண்றாரு, ஜீசஸோட இந்த ஃபேமிலி மூலமா மென் அண்ட் விமன் ஈக்குவல், எல்லாருமே சரிசமம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக மேத்யூ வந்து எழுதியிருக்காரு. அவ்வளோ பேட்ரியார்கல் சொசைட்டிலும் பெண்களும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக வந்து மேத்யூ எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். விச் இஸ் நாட் அ பேட் திங். அது தப்பு அப்படின்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம், நம்ம கான்டெக்ஸ்டோட நம்ம படிக்க போறோம். என்ன மாதிரியான சூழ்நிலையில மேத்யூ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, நம்பர் 1, மேத்யூல இயேசுவோட ஜீனியாலஜி இருக்குது, லூக்காலையும் இயேசுவோட ஜீனியாலஜி இருக்கு. மேத்யூ இயேசுவோட வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறப்ப ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா லூக்கா வந்து இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறப்ப நீ 3ஆம் அத்தியாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆதாம்ல போய் முடிப்பார். அதாவது ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் மேத்யூ ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஏன் லூக்கா ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கணும்? எது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சைன் மாதிரி காமிக்குது அப்படின்னா, மேத்யூவோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னா யூதர்களுக்கு குறிப்பா நம்ம நம்புறது. யூதர்களுக்கு குறிப்பா என்ன பண்றாரு மேத்யூ எழுதுறாரு, யூதர்கள் தும்மனா ஆபிரகாம், எஞ்ச ஆபிரகாம், உட்கார்ந்த ஆபிரகாம், எல்லாத்துக்குமே ஆபிரகாம். அதனாலதான் மேத்யூ வந்து இயேசுவோட வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறப்ப ஆபிரகாம் தான் ஆரம்பிக்கிறார். நீங்க சொல்றீங்களே ஆபிரகாம் தான் உங்களோட தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க வம்சத்துல பிறந்தவர் தான் இயேசு அப்படின்ட்டு இயேசுவை பத்தி பெருசா காமிக்கிற அப்படின்றதுக்கு ஆபிரகாம் தான் ஆரம்பிக்கிறார். இங்க லூக்கா வந்து ஏன் ஆதாரம் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, புறஜாதிகள் தான் அவருடைய மெயின் ஃபோக்கஸ். அவர் எழுதுறது அப்போ புறஜாதி எல்லாம் கேள்வி, என்ன கேள்வி? ஓகே, இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வம்சம் அப்படின்னா நாங்களே எப்படி அதுக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லி பேசுறப்பதான் அவங்க சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஆதாம்ல இருந்து வந்தவங்க, எல்லாருமே என்னது இன்க்ளூசிவா ஜீசஸோட ஃபேமிலிக்குள்ள இருக்கும் அப்படின்றத காமிக்கிறார். ஓகே, இதுக்கும் பெண்களை மென்ஷன் பண்ணிருக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ மேத்யூ 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேத்யூ 1ல வந்து என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ அவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு, அவர் தான் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஏத்துக்க மாட்டா? யூதர்களை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க, குறிப்பா பாரிசீஸ், சதுசீஸ் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ மேத்யூ வந்து ஒரு அக்கௌண்ட் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆபல இருந்து ஆரம்பிக்கிறாரு. தாமாரை வந்து பிராக்கெட்ல போடுறாரு. யூதா பத்தி பேசுறப்ப தாமாரை பிராக்கெட்ல போடுறாரு. இந்த தாமார் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மோர் டுவர்ட்ஸ் நெகட்டிவான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து அப்படியே வர்றப்ப ராகாப் வேசியை வந்து பாக்குறோம். ராகாபும் என்னது ஒரு நெகட்டிவான கேரக்டர், வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கடுத்து 3வது யாரை பாக்குறோம், நம்ம ரூத் இருந்தார். ரூத் வந்து எப்படிப்பட்டவங்க பாத்தீங்க அப்படின்னா, ரூத் வந்து என்னதான் நம்ம பாசிட்டிவா பேசியிருந்தாலுமே போவாஸோட ரூம்குள்ள தனியா ஒரு பெண் போய் இருக்கிறது அந்த கல்ச்சர்ல ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் தான். அப்படிப்பட்ட பெண்ணும் வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து 60 பாசிட்டிவ் அப்படின்னா 40 நெகட்டிவ் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க லைட்டா இங்கிட்டு போற மாதிரி கூட வச்சுக்கலாம், நெகட்டிவ் கேரக்டர் வச்சுக்கலாம். அடுத்து கடைசியான 4th ஒன் பாத்ஷிபா, கணவன் உயிரோடு இருக்கப்ப என்ன பண்ணாங்க, ராஜா கூட போய் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 4 நெகட்டிவ் கேரக்டர்ஸ எதுக்காக மேத்யூ வந்து எழுதணும் அப்படின்னா இதான் ரீசன். என்னது, 5ஆவதா மென்ஷன் பண்ற அந்த மேரி, அவங்களை யார் ஏத்துக்க மாட்டா? யூதர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி இவங்க வயித்துல பிறந்த ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? அது ஒரு வெர்ஜின்ல பிறந்தவங்களை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் மேத்யூ சொல்றாரு, உங்க தகப்பனாகிய யூதா அவங்களோட மனைவியை பாருங்க, யாரு அவங்க மனைவின்றதை விட அவங்களுக்கு தாமாருக்கு பிறந்த குழந்தை தான் யாரு, தாவீதோட வம்சத்துல வருது. அப்ப தாவீதோட தாத்தா யாருக்கு பிறந்த குழந்தை சொல்லி பார்த்தா யூதாக்கும் தாமாருக்கு பிறந்த குழந்தை. அப்படிப்பட்ட தாமாரை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தா ராகாபை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவங்க வம்சத்தை வந்த குழந்தைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ரூத்தை வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ரூத்தோட வம்சத்தை வந்த பிள்ளைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் ரூத்தோட வம்சத்துல வந்தவங்க தான் தாவீது, அவரை நீ ஏத்துக்கிட்டீங்க. அப்படி சொல்லி பாக்குறப்ப கடைசியில வந்து பாத்ஷிபா இதுல வந்ததுதான் சாலமோனு. பாத்ஷிபாவும் ஏத்துக்கிறீங்க, அவங்களுக்கும் தாவீதுக்கும் தப்பான உறவுல பிறந்த சாலமோனும் ஏத்துக்கிறீங்க. இப்படி நெகட்டிவ் கேரக்டர்ஸ்ல இருக்க அவங்களே நீங்க ஏத்துக்கிறப்ப தப்பே செய்யாத மேரி, அவங்களுக்கு பிறந்த இயேசு, அவங்களே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன பண்றாரு மேத்யூ சொல்ல வர்றாரு அங்க. சோ இவ்வளோ நெகட்டிவ் ஹீரோஸ் ஆர் ஹீரோயின்ஸ், சோ கால்ட் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஏன் வெர்ஜின் மேரி நல்லவங்களா இருக்கிறப்ப அவங்க வயிற்றுல இருக்க பிறந்த இயேசு நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? ஏன்னா அவர் தான் மேசியா அப்படின்னு எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்றதுக்காக மேத்யூவோட ஜீனியாலஜில யாரை இன்க்ளூட் பண்றா? பெண்களை இன்க்ளூட் பண்றான்.
சில சமயம் நம்மளும் அப்படி என்ன பண்ணுவோம், எவ்வளவோ தப்பு பண்ணி எல்லாம் பண்ணாலும் சிலர் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் சிலரை நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயோ இடிக்குது, இல்லை நம்முடைய பேக்ரவுண்ட் இடிக்குது, இல்லை நம்முடைய பிலீஃப் இடிக்குது அப்படின்றதுக்காக அவங்க கரெக்டே பண்ணால் அவங்க தப்பு என்ன பண்ண நம்ம ஒதுக்கி வச்சிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மேத்யூ சாப்டர் 1 நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உண்மையாலே ஒரு மனுஷன் கிரியை செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னா அவங்களை ஏற்றுக்க வேண்டியது, அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய ஏற்றத்தாழ்வு பார்க்காம அவங்க ஏற்றுக்க வேண்டியது சர்ச்சோட கடமை. So see you all in next video. God bless you all.